الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أكثروا من ذكر هذه اللذات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ. அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக ஆட்சியை தன் வசம் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க். இந்த உலகத்துடைய ஆட்சி எவன் வசம் இருக்கிறதோ அவன் பரக்கத் பொருந்தியவர். அந்த அல்லாஹ் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். உலகத்தில் உள்ள அனைத்து விடயங்களின் மீதும் சக்தி உடையவன் அவன்தான். அந்த அல்லாஹ் தான் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத். மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தவன் அந்த அல்லாஹ் தான். வாழ்வை தந்தான். வாழ்வுக்கு பிறகு அல்லாஹ் மௌத்தை தருகின்றார். ஹயாத்தும் மௌத்தும் அல்லாஹ் வசம்தான் இருக்கின்றது. இந்த ஹயாத்தையும் மௌத்தையும் அல்லாஹ் தந்தது எதற்காக? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் அழகான அமல் செய்கிறார்கள் என்று சோதனை செய்வதற்கு. இன்று உலகத்தில் நாம் அல்லாஹ் வாழ்க்கையை தந்தது வாழ்வதற்குத்தானே என்று நாம் நினைக்கின்றோம். நாம் புத்தகங்கள் வாசிக்கின்றோம், மக்கள் அறிஞர்கள் பேசுவதை கேட்கின்றோம். ஆனால் அது பொய். ஏன் பொய் என்றால், படைத்தவன் சொல்லிவிட்டான் வாழ்வை தந்தது சோதனைக்கு என்றதற்கு பிறகு இடையில் உள்ளவர்கள் எதை சொன்னாலும் அது பொய் தானே. என்னுடைய வீட்டை கட்டியவர் சொல்லிவிட்டார், கட்டும் பொழுதே சொல்லிவிட்டார், இது 3 வருடத்தோடு இடிந்து விடும். ஆனால் வீட்டை பார்த்தவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இல்ல நிரந்தரமாக இருக்கும். கட்டியவர் இன்ஜினியர் சொன்னதுதான் சரி. இந்த உலகத்தில் ஹயாத்தையும் மௌத்தையும் எங்களையும் படைத்த அல்லாஹ் சொல்லிவிட்டான், வாழ்க்கையுடைய நோக்கம் சோதனைதான். வாழ்க்கையுடைய நோக்கம் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் யாரையும் அனுப்பவில்லை. வாழ்வதற்காக அனுப்பி இருந்தால் சகோதரர்களே, மரணம் என்ற ஒன்றை அல்லாஹ் தரமாட்டார். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மானிலே குல்லு மன் அலைஹா ஃபான் ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஒரு நாள் அழிந்தே தீரும். ஆனால் அழியாத, முடியாத, மரணிக்காத ஒரே ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ்வுக்கு மரணம் கிடையாது. மற்ற எல்லாவற்றுக்கும் குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா. அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்துக்கும் மரணம் இருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மௌத் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு கட்டம். வாழ்வு எவ்வாறு பிறப்பு எங்களுடைய ஒரு அத்தியாயமோ, இதே போன்று மரணம் எங்களுடைய ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். அதற்கிடையில் தான் சாதிப்பதை சகோதரர்களை சாதித்துக் கொள்ள வேண்டும். இந்த மௌத்தை விட்டும் யாரும் விரண்டோட முடியாது. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم. நபி, நீங்கள் சொல்லுங்கள், எந்த மௌத்தை விட்டும் விரண்டோட பார்க்கிறீர்களோ என்றால் மௌத் யாருக்கு விருப்பமில்லை. மரணம் என்று சொன்னாலே அது ஒரு கசப்பு தான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சந்தித்தே தீருவீர்கள்.
மௌத்துக்கு ஒரு நாள் பயப்பட தேவையில்லை, ஆனால் தயாராக வேண்டும். மௌத்தை பயந்து பயந்து என்ன செய்யும்? நாளை மௌத்து வருமா, அடுத்த வருடம் வருமா, அதற்கு அடுத்த வருடம் வருமா, பயப்பட்டு பிரயோஜனம் இல்லை சகோதரர்களே, தயாராக வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم, நீங்கள் சந்தித்தே தீருவீர்கள். மரணத்தை அடையக்கூடாது என்பதற்கு என்ன செய்யலாம்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதனுடைய கண்ட்ரோல் அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஒரு மனிதன் மரண தருவாயை அடைவானாக இருந்தால் அவனுடைய பலம், அவனுடைய சக்தி, அவனுடைய பெருமை, அவனுடைய பணம் அனைத்துமே அடங்கி அந்த நேரத்தில் அவனுடைய உடம்பை பார்க்கும் பொழுது ஒரு பாவ உணர்வு வரும். அதனால்தான் மையத்தை கண்டால் எங்களுக்கு இறக்கம் வருவது. எவ்வளவு பெருமை பேச்சுகள் பேசியிருப்பார். நீங்கள் கைரோவுக்கு சென்றால் ஃபிரௌனுடைய உடம்பு இருக்கிற ஜின்சிஸ் அஸ்லாமி குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதும் பொழுது ஃபிரௌன் எவ்வளவு பெருமையா பேசினார். ஃபிரௌனுடைய உடம்புக்கு முன்னால போய் நின்றா அவருடைய கண்ணால கண்ணீர் வரும், பாவம் வரும். ஆனா ரப்புக்குல் அலா என்றார், நான் தான் உங்களுடைய பெரிய கடவுள் என்றார். இன்று மையத்தாக கிடக்கிறார். 4000 ஆண்டுகளாக மையத்தாக அல்லாஹ் ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக், உன்னுடைய உடம்பை பாதுகாப்போம் நாங்க, பின்னால வாரவங்களுக்கு படிப்பினை. ஆகவே சகோதரர்களே, மரணம் என்பது வாழ்க்கையில் ஒரு கட்டம். அந்த மரணத்தை சிந்தித்து வாழக்கூடியவன் தான் முஃமின், முஸ்லிம். அந்த மரணத்தை நம்பாமல் அதற்கு தயாரிப்பு செய்யாமல் வாழக்கூடியவன் சகோதரர்களே புத்தியற்றவன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கைஸ், புத்திசாலியார், மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத், மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குதே என்று நினைத்து வாழ்கிறானே, இவன் தான் புத்திசாலி. மக்களோடு பழகும் பொழுதும், இபாதத்துகளிலும், ஈமானிலும், இஹ்லாஸிலும், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக் அனைத்திலும் எனக்கு ஒரு மரணம் இருக்கிறது. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் وإنما توفون أجوركم إلى الله فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை ருசித்தே ஆகும். சகோதரர்களே, இதெல்லாம் குர்ஆனுடைய ஆயத்துகள். இவைகளை ஓதும் பொழுது உள்ளம் ஒரு நாள் பயத்தை அடைகிறது. ஒவ்வொரு ஆத்மா உலகத்தில் மௌத்தை ருசித்தே ஆக வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருடம் உலகத்தில் வாழ்ந்தார்கள். 1000 வருடங்கள். தனது மகன் ஷீத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், மகன் பழம் சாப்பிட விருப்பமாக இருக்கிறது. மகன் என்ன செய்தார்? பழம் பாப்பாவுக்கு வாங்கி வருவதற்கு வெளியே செல்கிறார். வெளியே வரும் பொழுது மலக்குகள் மண்வெட்டியோடு வருகிறார்கள். எங்கு போகிறீர்கள்? சொன்னார்கள், ஷீத் அலைஹிஸ்ஸலாம், பாப்பா பழம் கேட்டார், பழம் வாங்குவதற்கு வந்தோம். அப்பொழுது சொன்னார்கள் மலக்குகள், உங்களுடைய பாப்பா கேட்டது உலகத்துடைய பழத்தை அல்ல, சொர்க்கத்துடைய பழத்தை. அவருடைய உயிரை எடுத்து விட்டோம், அடக்குவதற்கு வருகிறோம். 1000 வருடம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நீண்ட நபிமார்களுடைய வாழ்க்கை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் கடைசி காலத்தை அடைந்த பொழுது மகனை கூப்பிட்டு வசிய செய்தார்கள். தன்னுடைய மகனுக்கு வசிய செய்தார்கள் சக்கராத்திலே. அல்லாஹ் குர்ஆனிலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சக்கராத்தை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه
ما تعبدون من بعدي. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யார்? இஸ்ராயீல் இருக்கிறேன் என்று இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்களே, எந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை வைத்து பலஸ்தீனுக்குள் ஒரு ஊரை உருவாக்க வேண்டும் திட்டமிட்டார்களோ, அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 12 பிள்ளைகள், இந்த 12 பிள்ளைகளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சக்கராத்திலே அழைத்து கேட்டார்கள், பிள்ளைகளே, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب. இந்த இஸ்ரவேலர்கள் வாக்கு கொடுத்தார்கள், பாபா உங்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப், உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை இபாதத் செய்வோம். ஆனா வாக்குக்கு மாறு செய்துட்டார். வாக்குக்கு மாறு செய்துதான் கல்லையும் மாட்டையும் வணங்குகிறார்கள். சகராத் சகோதரர்களே, மவுத் என்பது எல்லோருக்கும் உண்டு. ஆனால் மவுத்துக்கு பயப்பட தேவையில்லை, மவுத்துக்கு தயாராக வேண்டும். மவுத்துக்கு தயாராக வேண்டும். தயாராக கூடியவர்கள் புத்திசாலிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட உயர்ந்த படைப்பு உலகத்தில் யாரும் இல்லை. ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மவுத்துடைய நேரம், மலக்குல் மவுத் மனித தோற்றத்தில் வந்தார். அந்த காலத்திலே மலக்குல் மவுத் மனித தோற்றத்தில் வருவார். மூஸா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மவுத்தை கண்டதோடு மலக்குல் மவுத்துடைய கன்னத்திலே அறைந்து விட்டார்கள். உடனே மூஸா அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு மலக்குல் மவுத் அல்லாஹ்விடம் சென்றார்கள். அல்லாஹ் கேட்டான், மூஸா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேளுங்க, நீ உலகத்தை வாழ விரும்புறீங்களா? பரவாயில்லை, ஒரு மாட்டின் மீது கையை வைக்க சொல்லுங்க, எத்தனை முடி அவருடைய கையில் படுமோ அத்தனை ஆண்டுகள் உலகத்தில் வாழ்வார். மலக்குல் மவுத் திரும்பி வந்து சொன்னார்கள், மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அதற்கு பிறகு என்ன இருக்கிறது? மவுத் இருக்கிறது என்றால் இந்த மவுத் என்ற கோப்பையை அருந்திதான் ஆகும். உடனே மூஸா அலைஹிஸ்ஸலாம் கைரோவிய மிஸ்ரில் இருந்தார்கள், தூர் சீனா மலையடிவாரங்களில் இருந்தார்கள். யா அல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமியை நெருக்கமாக்கிட்டு துஆ கேட்டார்கள். அல்லாஹ் நெருக்கமாக்கினான். பலஸ்தீனுக்குள் சென்று வஃபாத்தானார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் சகோதரர்களே, இந்த மவுத் என்பது வாழ்க்கை ஒரு சோதனை, எங்களுக்கும் ஒரு சோதனை, குடும்பங்களின் மரணங்களை கேள்விப்படுவது ஒரு சோதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கண்ட மரணங்களில் மிக முக்கியமான மரணம் தான் தன்னுடைய தகப்பனின் மரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் தந்தை எடுத்து விட்டார். வாழ்க்கையில் வழிகாட்டுவதற்கு தந்தை இருக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட மரணம் தான் தாயுடைய மரணம். 6 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயும் உம்மு ஐமனும் மதீனாவிலிருந்து திரும்பி வரும் பொழுது அபுவா என்ற இடத்திலே நோயுற்ற தாய் அதே இடத்திலே வஃபாத்தாகி விட்டார்கள். சகோதரர்களே, சீரா சொல்கிறது, சற்று சிந்திப்பதற்காக, ஒரு பெண்ணால் கபறு தோண்ட முடியுமா? ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையும் சேர்ந்து அந்த மலையடிவாரத்தில் கபறு தோண்டினார். தனது தாய் ஆமினாவை அடக்கம் செய்தார்கள். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட மரணம் அப்துல் முத்தலிபுடைய மரணம். தனது 8வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வளர்த்த பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய மரணம். இந்த மரணத்தின் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவர்களாக ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். அப்துல் முத்தலிபுடைய மையத் ஹுஜூரிலே முஅல்லாவிலே அடக்கம் செய்யப்பட்டது. 4வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட மரணம் வாழ்க்கையில் தன்னுடைய ஆண் பிள்ளைகளின் மரணம். தன்னுடைய ஆண் பிள்ளைகள் காசிம்
தன்னுடைய ஆண் பிள்ளை தாகிர் பிறந்தது கொஞ்ச நாளையிலே வஃபாத் ஆகியது. சகோதரர்களே, என்ற பிள்ளை மௌத்தாயிட்டே என்ற கவலை இருக்கும் பொழுது அந்த காலத்துல வாழ்ந்தவங்க ஒரு கதையை பரப்பினார்கள். என்ன கதை தெரியுமா? இவர் அபுத்தர், சந்ததியற்றவர். இவர் மரணத்தை விட ஒரு கவலை தான் ஒரு மனிதனுக்கு ஆறுதல் சொல்லாமல் எதிர்த்து கதைப்பது. அல்லாஹ் ஆறுதல் சொன்னது எதற்கு தெரியுமா? இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். எல்லோருக்கும் பாடமான சூரா. அல்லாஹ் ஒரு சூரா இறக்கினார், நபியே உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தருவோம் இன்ஷா அல்லாஹ். யார் உங்களை சந்ததியற்றவர் என்று சொல்கிறானோ அவன் தான் சந்ததியற்றவர், நீங்கள் அல்ல. பிள்ளைகளுடைய மரணம் என்பது தாங்க முடியாது. நீங்கள் அண்மையிலே பார்த்திருப்பீர்கள், ஒரு பிள்ளை மரணித்த பாப்பா கபரடி இருந்த அழுத அழுகு. இது சோதனை, இது ஃபித்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கினார்கள். ஒரு பிள்ளை மரணித்ததை தாங்கினார்கள், இரண்டாவது பிள்ளை மரணித்ததை தாங்கினார்கள். ஆறாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட மரணம் இதை விட மிக கவலையானதுதான் தன்னுடைய சாட்சாவுடைய மரணம், அபூ தாலிபுடைய மரணம். இதை கண்டார்கள் நபி அவர்கள். அபூ தாலிபுடைய மரண தருவாயிலே, யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், சாச்சா கலிமாவை மட்டும் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் வாதாடுவேன். கலிமா சொல்லு. மரணம் வேற கவலை, கலிமா சொல்லாம மரணித்தாங்களே அது வேற கவலை. ஏழாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட மரணம் சகோதரர்களே தன்னுடைய மனைவியின் மரணம். வாழ்க்கையில் எங்களுக்கு முன்னால் எங்களோட மனைவி மரணித்தால் உள்ள பிரச்சனை அது பெரும் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, குடும்பத்தின் பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் மௌத்தானார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்த அந்த ஆண்டுதான் நபி அவர்கள் கவலைப்பட்டதை போல, அதனாலதான் அந்த ஆண்டுக்கே பெயர் சீராவிலே ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு. ஏழாவது சகோதரர்களே, எட்டாவது தனது பெண் பிள்ளைகளின் மரணம். இதில் முதலாவது நபி அவர்கள் கண்ட மரணம் தனது மகள் ருக்கையாவுடைய மரணம். ஆனால் இந்த அனைவர்களுடைய ஜனாசாவிலும் நபி அவர்கள் கலந்து கொண்டார்கள். மையத்தை கையில் எடுப்பார்கள், அழுவார்கள், கண்ணால் கண்ணீர் வழியும். ஆனால் ருக்கையாவுடைய மையத்தை கூட பார்க்க கிடைக்கிறது. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகியது மதீனாவில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது பத்ரில். அல்லாஹ்வுக்கு தெரியாதா இதெல்லாம்? இவ்வளவு பெரிய ஒரு நபி, மியராஜுக்கு அல்லாஹ் புராக்கிலே எடுத்து சென்றானா இல்லையா? அந்த அல்லாஹ் பத்ருக்கு ஒரு புராக்கை அனுப்பி பத்ரிலிருந்து மதீனாவுக்கு கொண்டு வர முடியாத மகனுடைய மையத்திலே கலந்து கொள்வதற்கு சகோதரர்களே அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை வைத்து நபி அவர்கள் எட்டாவது சந்தித்த மரணம் தனது மகள் ருக்கையாவுடைய மரணம். ருக்கையாவுடைய கணவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். மருமகளே, நீங்கள் மையத்துடைய வேலைகளை பாருங்கள், நான் பகலில் இருக்கிறேன். அந்த மையத்தில் நபி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, மகளை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஒன்பதாவது நபி அவர்கள் கண்ட மரணம் தன்னுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். பத்தாவது நபி அவர்கள் கண்ட மரணம் தனது மகள் உம்மு குல்சூமுடைய மரணம். 11வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட மரணம் தன்னுடைய மகன்
இப்ராஹீம் ரலியல்லாஹுடைய மரணம். சகோதரர்களே, இது உடன்பிறப்புகள், இரத்த உறவுகள் 11 பேருடைய மரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கண்டார்கள். இப்ராஹீமுடைய மரணத்தின் பொழுதுதான் நபி அவர்கள் அழுதார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் அழுகிறீர்களா? அப்பொழுதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஐன ததுமா வல் கல்பு யஹ்சன். கண்ணீரை வடிக்கும் தான், உள்ளம் கவலைப்படும், ஆனால் அல்லாஹ் பொருந்தக்கூடியதுதான் எங்களுக்கு சொல்லலாம். ஆகவே சகோதரர்களே, மரணம் என்பது நம் எல்லோருடைய தலை மீது எழுதப்பட்டது. 60 வயதில், 70 வயதில், 80 வயதில், 40 வயதில் அடையலாம். ஆனால் மரணத்திற்கு பயப்படுவது அல்ல, மரணத்திற்கு முன்னால் அமல்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது. மக்களோடு நல்ல முறையில் பழக வேண்டும், சிரித்து பழக வேண்டும், மக்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், மக்களுக்கு நலவுகள் செய்ய வேண்டும். மரணத்திற்கு முன்னால் அவ்வாறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, மரணம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளி. நபி அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லல்லாத். இன்பங்களை முறியடிக்கும் இந்த மரணத்தை அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள். ولدتك أمك يا ابن آدم باكيا والناس حولك يضحكون سرورا فاعمل لنفسك أن تكون إذا بكوا في يوم موتك ضاحكا وسرورا. மனிதரே, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது நீ அழுது கொண்டு பிறந்தாய். உலகத்தில் நாம் எல்லாம் அழுது கொண்டுதான் பிறந்தோம். ஏன்? பிறக்கும் பொழுது ஷைத்தான் எங்களுக்கு அடிக்கிறான், அதனால அழுது கொண்டு பிறக்கிறது. Could I get your attention, please? The owners of the cars that are illegally parked are to be removed. They will be ticketed and towed immediately. Thank you. وَلَدَتْكَ أُمُّكَ يَا ابْنَ آدَمَ بَاكِيًا. Please remove your cars that's illegally parked. Thank you. وَالنَّاسُ حَوْلَكَ يَضْحَكُونَ سُرُورًا. அப்பொழுது மக்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். மனிதனே, அமல் செய். ஏன் தெரியுமா? ஒரு நாள் நீ சிரித்துக் கொண்டு செல்ல வேண்டும். உன்னை சுத்தி உள்ளவங்க அழுவார்கள், ஆனால் நீ சிரித்துக் கொண்டு செல்ல வேண்டும். சகோதரர்களே, மௌத்துடைய நேரம் சிரிக்கக்கூடியவர்கள் சீதேவிகள். மலக்குகளை கண்டு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கண்டு சிரிக்கக்கூடியவருடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. அந்த மரணத்திற்கு பயந்து விடாமல், அந்த மரணத்திற்கு முன்னால் அமல் செய்யக்கூடிய உயர்ந்த நல்லவர்களாக யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவாயாக. எங்களுடைய மௌத்துடைய நாளை சிறந்த நாளாக, பெருநாளாக ஆக்குவாயாக. எங்களுடைய மௌத்துடைய நாளை யா அல்லாஹ் உயர்ந்த சந்தோஷத்துக்குரிய நாளாக ஆக்குவாயாக. மௌத்துக்கு முன்னால் சாலிஹான அமல்கள் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வாரத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: أكثروا من ذكر هذه اللذات. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي، لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني، ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.